வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 9 சயின்ஸ் யூனிட் 9ல் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக் எவாலுவேஷனில் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். இப்போ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு மேலே 36 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு சேட்டலைட் அப்படிங்கிறது மூவ் ஆகிட்டு வந்து இருக்குது. ஸோ கிவனில் நம்ம எழுதிடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சேட்டலைட்டோடைய ஹைட் தட் இஸ் ஹெச் 36,000 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த சேட்டலைட்டோடைய ஆர்பிட்டல் பீரியடுங்கிறது 24 hours, அதாவது எர்த்தை சுற்றி வரத்துக்கு அது எடுத்துக்கக்கூடிய டைம். ஸோ ஆர்பிட்டல் பீரியட் T is equal to 24 hours. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஹவரில் இருக்கக்கூடிய அந்த டைமை வந்து நம்ம செகண்ட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு தான் இந்த கால்குலேஷனில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதாவது இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஹவரில் இருக்கிறத வந்து நம்ம செகண்ட்ஸ்க்கு மாற்றணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹவர்லேருந்து அதை வந்து மினிட்ஸ்க்கு மாற்றணும், அதுக்கப்புறமா தான் அதை வந்து செகண்ட்ஸ்க்கு மாற்ற முடியும். ஸோ ஹவர்லேருந்து மினிட்ஸ்க்கு மாற்றணும்னா we have to multiply by 60. அதுக்கப்புறம் மினிட்ஸ்லேருந்து மறுபடியும் செகண்ட்ஸ்க்கு மாற்றணும்னா we have to multiply by 60. ஏன் 60யால் மல்டிப்ளை பண்ணுறோம்? ஏன்னா 1 hour அப்படிங்கிறது 60 minutes இல்லையா? அதே மாதிரி 1 minute வந்து எவ்வளோ செகண்ட்ஸ் வந்து இருக்கும்? 60 செகண்ட்ஸ் வந்து இருக்கும். அதனால தான் நம்ம வந்து 60யால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ 24 hour into 60 into 60 அப்படிங்கிறது வந்து நமக்கு we will get 86,400 செகண்ட்ஸ் நமக்கு டைம் T வந்து கிடைக்கிது. இப்போ ஹவர்லேருந்து செகண்ட்ஸுக்கு மாற்றியாச்சு. அண்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆர் தட் இஸ் கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது என்னென்னா எர்த்தோட ரேடியஸ், அதாவது எர்த்தோட சென்டர்லேருந்து எர்த் சர்ஃபேஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான் எர்த்தோட ரேடியஸ், தட் இஸ் கேபிட்டல் ஆர். இந்த கேபிட்டல் ஆரையும் இந்த சேட்டலைட்டோடைய ஹைட் ஹெச் இருக்குது இல்லையா, இது ரெண்டத்தையும் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது வரும். இது ஏன் இந்த ஸ்மால் ஆர் போடுறோங்கிறது நான் ஃபார்முலா எழுதும்போது நான் சொல்கிறேன். அண்ட் இப்போ நம்ம கொஷினில் என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, சேட்டலைட்டோடைய ஸ்பீட் என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். நம்ம என்ன லேர்ன் பண்ணியிருக்கோன்னா, டைம் பீரியட் T is equal to distance covered by orbital velocity. டிஸ்டன்ஸ் கவர்டு அப்படின்னா அந்த சர்க்கிள் அப்படிங்கிறது, இந்த எர்த் அப்படிங்கிறது சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ இந்த சர்க்கிளோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது 2πr, அதான் அந்த டிஸ்டன்ஸ் கவர்டு அப்படிங்கிறது. ஸோ T is equal to 2πr/v. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆர்ன்னு இருக்கு இல்லையா, இப்போ இந்த ஸ்மால் ஆர் இருக்கிற இடத்துக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா, திஸ் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஹெச், இது டூகெதராக தான் நம்ம ஸ்மால் ஆர் அப்படின்னு இங்கே போட்டிருக்கோம். அதனால் T is equal to 2π into r plus h/v. இப்போ இந்த ஃபார்முலாவிலேருந்து நம்ம v, அதாவது ஆர்பிட்டல் வெலாசிட்டியான ஸ்பீட் தான் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால வியை வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வந்துடும். அங்கே இருக்கக்கூடிய டீயை வந்து அதோட பிளேஸில் வந்து கொண்டு வந்து வச்சிடறோம். ஸோ இப்படி வச்சதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம ஆர் ப்ளஸ் ஹெச்சை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஆர் அப்படிங்கிறது ஆல்ரெடி கொஷினில் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஹெச்சுமே வந்து ஆல்ரெடி கொஷினில் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் சம் பண்ணி அதோட வேல்யூ வந்து எழுதிக்கிறோம், 42,370 கிலோமீட்டர் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா இந்த ஆர் ப்ளஸ் ஹெச் இதோட வேல்யூவை வந்து நம்ம 2πயோட மல்டிப்ளை பண்ணணும். பையோட வேல்யூ என்னென்னா 3.14. ஸோ 2 into 3.14 into 42,370. இந்த 2πயும் 3.14ஐயும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணோன்னா we will get 6.28ன்னு வரும். அதோட அடுத்ததாக 42,370 வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 26,608.3.60 கிலோமீட்டர்னு நமக்கு கிடைக்கிது. இப்போது மேலே கூடிய அந்த வேல்யூ தெரியுது, கீழே T ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி டிவைட் பண்ணும்போது நமக்கு V, அதாவது ஸ்பீட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பாருங்கள், அந்த வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. சப்ஸ்டியூட் பண்ணி டிவைட் பண்ணும்போது நமக்கு 3.079 கிலோமீட்டர் பர் செகண்டுன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் ஸ்பீட் ஆஃப் த சேட்டலைட். நெக்ஸ்ட்டு நியூமெரிக்கல் ப்ராப்ளமில் செகண்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். இப்போது எர்த்தோட சர்ஃபேஸில் இருந்து அட் அ ஹைட் ஆஃப் 400 கிலோமீட்டரில் ஒரு சேட்டலைட் அப்படிங்கிறது மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு சேட்டலைட்டோடைய ஆர்பிட்டல் ஹைட் ஹெச்எஸ் இஸ் 400 கிலோமீட்டர். இது வந்து கிவனில் இருக்குது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஆர்பிட்டல் பீரியட் ஆஃப் த சேட்டலைட், அதாவது எர்த்தை சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ டைம் வந்து எடுத்துக்குது அந்த சேட்டலைட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து இருக்குது, தட் இஸ் டைம் பீரியட் T is equal to distance covered by orbital velocity. அதாவது டிஸ்டன்ஸ் கவர்டு அப்படின்னா அந்த சர்க்கிளோடைய சர்க்கம்ஃபரன்ஸ், எர்த் அப்படிங்கிறது சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ இந்த சர்க்கிளோடைய சர்க்கம்ஃபரன்ஸுங்கிறது 2πr/v. இப்போ இந்த ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது நம்ம என்ன பார்த்துருந்தோம், ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஹெச் அப்படின்ட்டு.
அதாவது கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் த எர்த், எர்த்தோட சென்டர்லேருந்து எர்த்தோட சர்ஃபேஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஹெச் அப்படிங்கிறது எர்த்தோட சர்ஃபேஸில் இருந்து அந்த சேட்டலைட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கோ அது வந்து ஸ்மால் ஹெச் ஹைட் அப்படிங்கிறது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் ஸ்மால் ஆர். இப்போ இந்த ஸ்மால் ஆருக்கு பதிலாக நம்ம ஆர் ப்ளஸ் ஹெச் அப்படின்னு போட்டுக்கிறோம் பை வி. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் v அதாவது ஆர்பிட்டல் வெலாசிட்டியோட ஃபார்முலாவையும் சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஸோ v என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் gm பை ஆர் ப்ளஸ் ஹெச் அப்படின்ட்டு வரும். இப்போ அதுக்கடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கீழே டினாமினேட்டில் இருக்கக்கூடியதை மேலே நியூமினேட்டர் கொண்டு போகும்போது அந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வேல்யூ வந்து ரெசிப்ரோக்கல் ஆகிடுது. ஸோ ரெசிப்ரோக்கல் ஆகி அதை வந்து இப்படி எழுதுகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஸ்கொயர் ரூட்டை வந்து நம்ம எடுத்துகிட்டு 1/2 அப்படின்னு போட்டுறோம். ஸோ 1/2 நம்ம ஸ்கொயர் ரூட்டுன்னு போடலாம், இல்லை ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டு 1/2 அப்படின்னு போடலாம். இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டு 1/2 அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போது இந்த 1/2 அப்படிங்கிறது ஆர் ப்ளஸ் ஹெச்சுக்கும் வருது, ஜிஎம்க்கும் வருது. ஏன்னா இந்த ஹோல் பவர் 1/2 அப்படின்னு தான் போட்டிருக்கோம். ஹெச்சுக்கும் வரும், ஜிஎம்முக்கும் வரும். ஸோ அதனால் அதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். அண்ட் இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆர் ப்ளஸ் ஹெச்சுக்கு மேலே ஒன்றும் இல்லாட்டியும் இதில் வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ இது ரெண்டுமே வந்து சேம் பேஸ், பவர்ஸ் மட்டும் வேறு அப்படிங்கிறப்போ we have to add the powers. ஸோ பவர்ஸை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 3/2 அப்படின்னு கிடைக்கும். அதை வந்து அதுக்கடுத்த ஸ்டெப்பில் எழுதியிருக்கோம் 2π × ஆர் ப்ளஸ் ஹெச் த ஹோல் பவர் 3/2 பை ஜிஎம் பவர் 1/2 அப்படின்ட்டு. இப்போ இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ப்ளஸ் ஹெச்சுக்கு பவரில் 3/2 இருக்குது. 3/2 இஸ் நத்திங் பட் 3 × 1/2 இருக்கிறதா தான் அர்த்தம். அதுதான் வந்து 3/2ங்கிறது இல்லையா. கீழே ஜிஎம் பவர் 1/2 இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து 1/2 இருக்குது அண்ட் ஜிஎம்முக்கும் வந்து 1/2 இருக்குது. இப்போ அந்த 1/2 வந்து நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா ஆர் ப்ளஸ் ஹெச் பை ஜிஎம் த ஹோல் பவர் 1/2 அப்படின்னு வரும். அதை வந்து நம்ம ஸ்கொயர் ரூட்டை வந்து எடுத்து எழுதிடலாம் இல்லையா. அதனால அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஸ்கொயர் ரூட்டுன்னு போட்டுட்டோம். அண்ட் அந்த ஆர் ப்ளஸ் ஹெச்சுக்கு மேலே பவரில் 3 வந்து இருக்குது இல்லையா, அந்த 3 வந்து நம்ம அப்படியே போட்டுக்கிறோம், க்யூபாக வந்து போட்டுக்கிறோம். ஸோ t is equal to 2π square root of r plus h the whole cube by gm. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஆர்பிட்டல் பீரியட் ஆஃப் த சேட்டலைட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இந்த சம்மில். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ஆல்ஃபபெட் வேல்யூஸுக்கு என்னென்ன அர்த்தம்னு பார்த்துடலாம். ஸோ கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது எர்த்தோட ரேடியஸ், அதோட வேல்யூ வந்து 6371 கிலோமீட்டர். அண்ட் ஹெச் அப்படிங்கிறது சேட்டலைட் வந்து எர்த் சர்ஃபேஸ்லேருந்து எவ்வளோ தூரம் ஹைட்டில் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் ஹெச் வந்து. இந்த ஹெச் வந்து 400 கிலோமீட்டர்னு ஆல்ரெடி கொஷினில் கொடுத்துருக்காங்க. தென் ஜி அப்படிங்கிறது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், அதோட வேல்யூ 6.673 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2. அண்ட் எம் அப்படிங்கிறது எர்த்தோட மாசு, அதோட வேல்யூ வந்து 5.972 × 10⁻24 kg. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை வந்து நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம வந்து ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ இந்த கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷினுக்கு ரிலேட்டடான ஃபார்முலா வந்து இது. இப்போ இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு நம்ம ஆர் ப்ளஸ் ஹெச்சை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணலாம். ஆர் ப்ளஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஆர் வந்து 6371 ப்ளஸ் ஹெச் வந்து 400. ஸோ ரெண்டுத்தையும் சம் பண்ணோம் அப்படின்னா we will get 6771 கிலோமீட்டர்னு வரும். இந்த கிலோமீட்டரில் இருக்கிறத நம்ம மீட்டர் கன்வெர்ட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வந்து நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2 இருக்குது. ஸோ அது வந்து மீட்டரில் இருக்கிறதுனால நம்ம இதையும் வந்து கிலோமீட்டர்லேருந்து மீட்டருக்கு மாற்றிடுறோம். கிலோமீட்டர்லேருந்து மீட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா நம்ம 1000ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1000ஆல் மல்டிப்ளை பண்ணி மீட்டர்னு போட்டுக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6க்கு பக்கத்தில் பாயிண்ட் வச்சுட்டு 10⁻6 மீட்டர்னு போட்டிருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுக்கு 6.6 ஸ்டார்ட் ஆயிருக்கு, எர்த்தோட மாஸ் வந்து 5.9 ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால் நமக்கு இங்கே வந்து 6.7 ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம 3 டிஜிட் கொண்டு போகிறோம். அதனால் 6.771 போட்டுட்டு 3 டிஜிட் வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் நோக்கி போனதுனால நம்ம 10⁻3 அதாவது 10 × 10 × 10 அந்த பாயிண்ட் வந்து ஒவ்வொரு டிஜிட்டாக மூவ் பண்ணும்போது 10 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 10 × 10 × 10 1000, தட் இஸ் 10⁻3 மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 10⁻3 × 10⁻3 வந்து என்ன வரும்னா 10⁻6 மீட்டர் அப்படின்னு வரும். இப்போ ஆர் ப்ளஸ் ஹெச் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, நெக்ஸ்ட்டு ஆர் ப்ளஸ் ஹெச் த ஹோல் கியூப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஆர் ப்ளஸ் ஹெச்சோட ஃபார்முலா எழுதிட்டு த ஹோல் கியூப் இதை வந்து நம்ம கியூப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 310.426252.011 × 10⁻18 வருது. இப்போது இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம மூவ் பண்ணி 2 டிஜிட் மூவ் பண்ணி 3 பாயிண்ட்டுன்னு கொண்டு வரும்போது என்ன ஆகும், ஸோ ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணுறதுனால
இன்ட்டு 100 அப்படின்ட்டு வரும். ஸோ 10^18 into 10^2 20 அப்படின்ட்டு வந்துடும். அடுத்ததா இப்போ r + h the whole cube கண்டுபிடிச்சாச்சு. ஸோ பை ஜிஎம்னு கீழே இருக்குல்ல, இந்த ஜிஎம்மோட வந்து மல்டிப்ளிகேஷன் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜியோட வேல்யூ வந்து 6.673 into 10^-11 அண்ட் எம்முக்கு வந்து 5.972 into 10^24. இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 3.985 into 10^14 கிடைக்குது. ஸோ r + h the whole cube தெரிஞ்சாச்சு, ஜிஎம் தெரிஞ்சாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணும்போது நமக்கு 0.7789 into 10^6 வரும். அண்ட் இதுலேயுமே இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ரைட் சைடுக்கு ஒரு டிஜிட் மூவ் பண்ணி 7.789 கொண்டு வரும்போது, ஸோ லெஃப்ட் டு ரைட் வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா நம்ம 10ஆல் டிவைட் பண்ணணும். ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணால் தான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு மூவ் ஆச்சு அப்படின்னா 10ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணும்போது அந்த 10 மேலே போச்சுன்னா 10^-1 வருது. ஸோ 10^6 ஆல்ரெடி மேலே இருக்குது, இன்ட்டு 10^-1 அப்படின்னு வரும். ஸோ 6 - 1 அப்படிங்கிறது 10^5 வந்துடும். இப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் r + h the whole cube by gm இதோட ஸ்கொயர் ரூட் என்னன்னு தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சோம்னா r + h the whole cube by gmக்கு 7.789 into 10^5 ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது இப்போ ஸ்ப்ளிட் ஆகி 7.789க்கும் தனியாகவும் அண்ட் 10^5க்கு தனியாகவும் நம்ம எழுதிக்கிறோம். இப்படி எழுதினதுக்கப்புறமா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7.789க்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் போது அதோட லாக் வேல்யூ வந்து 2.791 அப்படின்னு வரும். அடுத்தது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10^5 இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறத நம்ம வந்து 1/2 அப்படின்னு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதிக்கிறோம். ஸோ 5 into 1/2ங்கிறது 5/2. ஸோ 5 divided by 2 என்ன வருது, 2.5 வருது. இந்த 2.5 வந்து ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா 2 into 0.5 அப்படின்னு வரும். ஸோ 0.5 is nothing but 1/2. 1/2 டிவைட் பண்ணதானே 0.5 வருது, அதை வந்து ரிவர்ஸ் எழுதுறோம். 0.5 is nothing but 1/2. அந்த 1/2 அடுத்ததான் நம்ம ஸ்கொயர் ரூட் வந்து போட்டுக்கிறோம். ஸ்கொயர் ரூட் போட்டோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 அதோட வேல்யூ வந்து 3.162 அப்படின்னு வரும். இங்கே 10 ஸ்கொயர் இருக்குது which is the 100. அப்போ 100 into 3.162 என்ன வரும்னா 316.2 அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போது இதுக்கு வேல்யூ என்னன்னு தெரியுது அண்ட் இதுக்கு வேல்யூ என்னன்னு தெரியுது. அண்ட் இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 882.514 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா ஃபார்முலா, நம்மளுடைய மெயின் ஃபார்முலா t is equal to 2π into square root of r plus h the whole cube by gm. இப்போ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு இப்போ ஜஸ்ட் now நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம 2πயோட மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ பை அதோட வேல்யூ வந்து 3.14 இல்லையா? அப்போ 2 into 3.14 என்ன வருதுன்னா 6.28ன்னு வரும். அப்போ இந்த வேல்யூவை நம்ம 6.28ஓட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 5542.19 செகண்ட்ஸ் அப்படின்னு வருது. இந்த செகண்ட்ஸில் இருக்கிறது நம்ம மினிட்ஸ்க்கு மாற்றணும் அப்படின்னா we will get 92.37 minutes.